everyone. Welcome to PMIAS TNPSC Prep Hub. இன்னைக்கான நியூஸ் அனாலிசிஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் அனாலிசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ஒவ்வொரு மக்களையும் அதாவது அவங்களோட வீட்டுக்கே போய் மெடிசன்ஸ் அப்ளை பண்றதா இருக்கட்டும், அவங்களோட ஹெல்த் செக் பண்றது, அதுக்காக இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதனோட ஸ்கீம்ல என்னென்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மம்ஸ் வேக்சின் டு விஐபி. அதாவது வேக்சின் அப்படின்னா என்னன்னு எல்லாருக்கும் நமக்கு தெரியும், தடுப்பூசி. ஒரு நோய் வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணுவோம். ஸோ இந்த வேக்சினை வந்து இப்போ அந்த யூனிவர்சல் வேக்சின்ஸ் கூட வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நியூஸ் பார்க்கலாம். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் வெதர் சிஸ்டம்ஸ். அதாவது வந்துட்டு இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், பே ஆஃப் பெங்கால்ல மோஸ்ட்லி அக்டோபர் நவம்பர் மந்த்ல வந்துட்டு சைக்ளோன்ஸ் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளஸ்டர் ஆஃப் சைக்ளோன்ஸ் ஒன்னா உருவாக்குறதா இந்த பேக் டு பேக் வெதர் சிஸ்டம்ஸ். ஸோ அது மூலியமா இந்த வருஷம் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேர்ட் அத்தாரிட்டி 2024. அதாவது பேர்ட்ஸோட மைக்ரேஷன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இந்த நவம்பர் டிசம்பர்ல வந்து ஜாஸ்தியாக இருக்கும்னு தெரியும். ஸோ அதுல என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி. லோக்சபா வந்துட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதான் ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி. பில்ஸ் எல்லாமே பாஸ் பண்றதுக்காக. ஸோ இதுல என்ன ரூல்ஸ் இருக்கு, எப்படி அந்த கமிட்டி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ரூஃப் டாப் சோலார் இன்ஸ்டலேஷன்ஸ். அதாவது வந்துட்டு சோலார் அப்படிங்கிறது தெரியும், சூரிய ஒளியை வச்சு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றது. ஸோ அது மூலியமா வந்துட்டு எந்தெந்த ஸ்டேட் வந்துட்டு அதிக லெவல்ல இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து குளோபல் ஸ்டேட்டஸ் ஆஃப் சால்ட் அஃபெக்டட் சாயில்ஸ். அதாவது வந்துட்டு மண்ணோட தரம், அதாவது மண்ணில் வந்து உப்புத்தன்மை ஜாஸ்தியா இருந்தா செடிகள் வளராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி எஃபெக்ட் ஆயிருக்க ஏரியாஸ் என்னென்ன ஏரியாஸ் இருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளவு ஏரியாஸ் எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து கோவா அசம்பிளி எஸ்டி ரிசர்வேஷன் பில். அதாவது வந்து எஸ்டி காஸ்ட் பீப்புள்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு இடம் வந்துட்டு நம்ம ரிசர்வேஷன் பண்ணணும் அசம்பிளில. ஸோ அதுக்கு சென்சஸ் எடுத்து என்ன பண்ண போறாங்க கோவா அசம்பிளி அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்சைக்ளோபீடியா ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்ற துளசி கவுதா வந்துட்டு இறந்துட்டாங்க. ஸோ அவங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ மூவிங் ஆன் டு ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம். இந்த ஸ்கீம் வந்துட்டு எப்ப இது பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 5, 2021 சிஎம் வந்துட்டு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல லான்ச் பண்ணியிருக்காரு. இது மெயினா யாருக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 வயசுக்கு அதிகமா இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து எவ்வளவு பேரை வந்து இப்ப கவர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 கோடி மக்களை வந்து கவர் பண்றதுதான் என்னோட நோக்கமா இருக்கு. இந்த இந்த மக்களை தேடி மத்தவங்க வந்து மெயினா எந்த 2 நோய்க்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணு வந்து ஹைப்பர் டென்ஷன், அடுத்து வந்து டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்டும் வந்துட்டு இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்துட்டு டோட்டலா 385 ரூரல் பிளாக்ஸ், அதாவது 8713 ஹெல்த் சப் சென்டர்ஸ் அதுல வந்து இந்த ஸ்கீம் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 21 கோஆபரேஷன்ஸ், அதாவது 460 அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை வந்துட்டு ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு யூஎன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர் அவார்ட் ஃபார் 2024 நாமினேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா மம்ஸ் வேக்சின் டு ஏபி. அதாவது தமிழ்நாட்டுல வந்துட்டு இந்த மாசத்துல மட்டும் 150 மம்ஸ் கேசஸ் வந்துட்டு ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது 2021 இருந்து 22 வரைக்கும் பார்க்கும்போது வெறும் 61 கேசஸ் இருந்துச்சு. அதே மாதிரி 2022 இருந்து 23 வரைக்கும் பார்க்கும்போது 129 கேசஸ். ஆனா 2023 இருந்து 24 வரைக்கும் பார்க்கும்போது அது அப்படியே வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாகி 1091 கேசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல அடிப்படையில பார்க்கும்போது குழந்தைகள், அதாவது 6 வயசுல இருந்து 9 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 40%, 5 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 33% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்ல ஒரு ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணாங்க. அதாவது இந்த மம்ஸ் வேக்சினை வந்து யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ல வந்துட்டு இன்க்ளூட் பண்ண சொல்லி. அதாவது பிரெக்னன்ட் உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா வேக்சின் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதாவது தடுப்பூசி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மம்ஸ் வேக்சினையும் வந்துட்டு அதில் இன்க்ளூட் பண்றது மூலியமா நிறைய டிசீஸை வந்து இது பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மிசில்ஸ் ருபிலா வேக்சினை வந்து யூஐபில ஏப்ரல் 2017 இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா பேக் டு பேக் வெதர் சிஸ்டம்ஸ். அதாவது கிளஸ்டர் ஆஃப் சைக்ளோன்ஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா, ஒரு சைக்ளோன்ஸ் ஒரு இடத்துல உருவாகி அந்த சைக்ளோன்ஸ் வந்து கிராஸ் பண்ண அதே இடத்துல திரும்ப வித்தின் ஒரு டைம் பீரியட்ல வந்துட்டு இன்னொரு சைக்ளோன்ஸ் உருவாகிறத பேக் டு பேக் வெதர் சிஸ்டம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு பே ஆஃப் பெங்கால்ல நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல இது வந்து பேக் டு பேக் வெதர் சிஸ்டம்ஸ் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து யூஸ்வலா எப்போ உருவாகும்னா அக்டோபர் நவம்பர் மந்த்ல உருவாகும்னு சொல்லுவாங்க. 1961 இருந்து 2010 வரைக்கும் மொத்தமா 15 வாட்டி வந்துட்டு இந்த பேக் டு பேக் வெதர் சிஸ்டம் உருவாயிருக்கு. அதே மாதிரி 2000 இருந்துட்டு, அதாவது 2010ல இருந்துட்டு 1999 இருந்து 2010 வரைக்கும் இந்த சைக்ளோன்ஸ் உருவாகலன்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப 2011ல உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த 2 சைக்ளோன்ஸ் வந்துட்டு 8 days கேப்ல வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே 1966ல ஃபார்ம் ஆகும்போது 4 டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் உருவாச்சுன்னு சொல்றாங்க. அதாவது 2 செப்பரேட் கிளஸ்டரா உருவாச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 13 வருஷத்துல வந்துட்டு 4 இன்சிடென்ட்ஸ் ஆஃப் கிளஸ்டர்ஸ் நடந்திருக்கு. அதாவது நான் சொன்ன மாதிரி 1999ல இருந்து 2010 வரைக்கும் எந்த கிளஸ்டர் ஆஃப் சைக்ளோன்ஸும் இல்ல. பட் 2011க்கு அப்புறம் 2013, 16, 20 அண்ட் 21ல 4 இன்சிடென்ட்ஸ் ஆஃப் கிளஸ்டர்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் அத்தாரிட்டி 2024. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்டேட் போர்ட் அத்தாரிட்டிக்கு வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதாவது வந்து பேர்ட் சாங்சுரிஸை மானிட்டர் பண்றது, அதனோட நெஸ்டிங் கண்டிஷன்ஸ், எக்கோ டூரிசம் இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றது தான் அந்த ஸ்டேட் போர்ட் அத்தாரிட்டியோட மெயின் நோக்கம். அதாவது தமிழ்நாட்டுல வந்து மொத்தமா 18 பேர்ட் சாங்சுரிஸ் இருக்கு, இன்க்ளூடிங் 14 ட்ராமா சைட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் பார்க்கும்போது மைக்ரேட்டரி பேர்ட்ஸோட அரைவல்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து ஹெவி ரெயின்னாலையும் இருக்கலாம் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன்னாலையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ராஜேஷ் கண்ணன் அவர் வந்துட்டு ஒரு பேர்ட்ஸ் வாட்சர்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத வச்சு பார்க்கும்போது கடைசி கொஞ்சம் வாரங்கள்ல வந்துட்டு ஹெல்தி மைக்ரேஷன் சீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெயின்ஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலும் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்கு உதவாது. அதனால இந்த ரெயின்ஃபால் வந்துட்டு கரெக்டா இருக்கனாலையும் இந்த மைக்ரேஷனுக்கு ரொம்பவே என்கரேஜிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். அதாவது லோக்சபா வந்துட்டு சர்டைன் பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ண முடியாம இருக்கிறதுக்காக இந்த கமிட்டியை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ இந்த கமிட்டில யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமும் 39 மெம்பர் இருப்பாங்க. 27 ஃப்ரம் லோக்சபா அண்ட் 12 ஃப்ரம் ராஜ்யசபா. இதை வந்து யார் ஹெட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி எம்பி விவி சௌத்ரி தான் ஹெட் பண்ண போறாரு. எதுக்காகனா பர்டிகுலர் வந்து டீடைல்ஸ் கமிட்டி ஆஃப் த சப்ஜெக்ட் ஆர் பில் இதுக்காக தான் வந்து இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ 2 ஹவுசஸ்ல இருந்துமே மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ரூலிங் பார்ட்டி அண்ட் அப்போசிஷன் பார்ட்டிஸ்ல இருந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஒன்ஸ் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும்போது இந்த கமிட்டி வந்து டிசால்வ் பண்ணி திரும்ப வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பேசிஸ்ல தான் வந்துட்டு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா ரூஃப்டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன்ஸ். அதாவது வந்துட்டு ரூஃப்டாப் சோலார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோலார் எனர்ஜி வந்து எவ்வளவு வந்து முக்கியத்துவம் வகிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ டாப் 3 ஸ்டேட்ஸா எந்தெந்த ஸ்டேட்ஸ் உருவாக்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் வந்துட்டு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சோலார் இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10 lakhs பீப்புள்ஸை வந்துட்டு 2025க்குள்ள வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதே மாதிரி அக்டோபர் 2025க்குள்ள 20 lakhs பீப்புள்ஸ் அண்ட் 2026ல 40 லட்சம் மக்கள் வந்து ரூஃப்டாப் சோலாரை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 ஸ்டேட்ஸ் வந்துட்டு 88% வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரளா வந்து 4th பிளேஸ்லயும், தமிழ்நாடு 5th பிளேஸ்லயும் இருக்காங்க அண்ட் ராஜஸ்தான் அடுத்தடுத்த பிளேஸ்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலியமா வந்துட்டு மொத்தமா 1000 பில்லியன் யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றது மூலியமா கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை வந்துட்டு 720 மில்லியன் டன்ஸ் வரைக்கும் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா குளோபல் ஸ்டேட்டஸ் ஆஃப் சால்ட் அஃபெக்டட் சாயில்ஸ். அதாவது வந்து இன்டர்நேஷனல் சாயில் அண்ட் வாட்டர் ஃபோரம் 2024 வந்து பேங்காக்ல நடந்துச்சு. இதனோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா த குளோபல் ஸ்டேட்டஸ் ஆஃப் சால்ட் அஃபெக்டட் சாயில்ஸ் சொல்றாங்க. அதாவது மொத்தமா பார்க்கும்போது 1.4 பில்லியன் ஹெக்டர்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ் வந்துட்டு அதாவது குளோபல் ஏரியால வந்து 10.7% வந்துட்டு சலனிட்டியால எஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சால்யூபிள் சால்ட்ஸால ரொம்பவே வந்துட்டு அது வந்துட்டு பிளான்ட்டோட growth ரொம்ப எஃபெக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ டாப் 10 கண்ட்ரிஸ் வந்து எஃபெக்டா இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா, சைனா, கசகஸ்தான், ரஷ்யா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஈரான், சூடான் அண்ட் உபகஸ்தான் இதுதான் வந்துட்டு 70% வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சால்ட் எஃபெக்டட் சாயில்ஸ் வந்து ஆஸ்திரேலியால, அர்ஜென்டினா அண்ட் கசகஸ்தான் வந்து ரொம்ப மேஜரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே பார்க்கும்போது சலினிட்டி அண்ட் சாலிடியால அஃபெக்ட் ஆயிருக்க டாப் 3 கண்ட்ரிஸ்ன்னு பார்க்கும்போது ஓமன், அப்கானிஸ்தான் அண்ட் ஜார்டன் இந்த 3 கண்ட்ரிஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமா பார்க்கும்போது 2.5 மில்லியன் ஹெக்டார் லேண்ட்ஸ் வந்து செலைனாவும் 3.77 மில்லியன் ஹெக்டார் லேண்ட்ஸ் வந்து சாடிக்காவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்தியால. அதே மாதிரி குஜராத், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான் வந்துட்டு 75% வந்து இதுல வகிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா கோவா அசம்பிளி எஸ்டி ரிசர்வேஷன் பில் 2024. அதாவது வந்துட்டு கோவால வந்துட்டு எஸ்சி காஸ்ட் பீப்புள்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிற சென்சஸ் எடுக்கிற மூலியமா அவங்களுக்கான சீட்ஸை வந்து ஒதுக்க முடியும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சென்சஸ் டேட்டா யூஸ் பண்ணிட்டு அசம்பிளி சீட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோவால வந்து எஸ்டி பாப்புலேஷன் பார்க்கும்போது 2001ல வந்து 566 இருந்தது. 2011ல 1,49,275 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இன்க்ரீஸ் வந்துட்டு யார் யார் இன்க்ளூட் பண்ண எந்தெந்த கம்யூனிட்டிஸ் வந்து ரிசர்வேஷன்ல இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
குன்பி, கௌதா அண்ட் திலீப் இந்த மூணையும் வந்து இன்க்ளூட் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா துளசி கௌதா என்சைக்ளோபீடியா ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். இவங்க வந்துட்டு கர்நாடகால இருக்க ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட். இவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள வந்து ட்ரீ க்ரோடர்சஸ் அப்படின்னு சொல்லி ஹலாக்கி ட்ரைபல் கம்யூனிட்டி சொல்லுவாங்க. அதாவது என்சைக்ளோபீடியா நம்மளுக்கு தெரியும், எல்லாத்தையுமே வந்து ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட்டை பத்தின எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு இவங்க ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கவுடா வந்துட்டு 1 lakh ட்ரீஸ் வந்துட்டு கர்நாடகால பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட கான்ட்ரிபியூஷன் மூலியமா 1 community reserve, 5 tiger reserves, 15 conservation reserves and 30 wildlife sanctuaries வந்து இதாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கான நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளவுதான். தேங்க்யூ.